ஹலோ வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் கூகுள் கொலாவை பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவோட கண்டென்ட்டை பிகினர் ஃப்ரெண்ட்லியாக டிசைன் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட்டாக ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். சின்ன சின்ன யூனிக் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை அங்கங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எல்லா கான்செப்டும் நீங்கள் இதுவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் அதிகமாக யூஸ் பண்ண சில விஷயத்தையும் அண்ட் சில பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்டையும் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னா இந்த சேனலில் கம்ப்ளீட்டாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், ஜெனரேட்டிவ் ஏஐ மாதிரியான அட்வான்ஸ் கோர்ஸை பற்றி நம்ம தமிழில் பார்க்கலாம், படிக்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த ஆல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை எலோவல் பண்ணிக்கோங்க. இந்த ஒவ்வொரு வீடியோவும் ரெடி பண்ண ரொம்பவே ஒர்க் பண்ணியிருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவை பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபீல்டில், அதாவது டேட்டா சயின்ஸ், ஏஐ மாதிரியான ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கூகுள் கொலாபை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு கூகுள் அக்கௌண்ட் இருந்தாலே போதும். ஸோ அதாவது கூகுள் ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தாலே போதும். அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். உங்கள் சர்ச் பாரில் கொலாப்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இதுதான் அதோட எக்ஸாக்ட் யூஆர்எல். நான் இப்போதைக்கு ஜென்ரல் சர்ச் பண்ணுறேன். ஸோ இந்த சர்ச் ரிசல்ட்டில் உங்களுடைய ஃபஸ்ட் லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் லாகின் பண்ணல அப்படின்னா ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் கூகுள் கொலாபரேட்டரோட வெல்கம் விண்டோ. கூகுள் கொலாப் அப்படிங்கிறது ஒரு க்ளவுட் பேஸ் பண்ண ஜூபிட்டர் நோட்புக் என்விரான்மெண்ட். ஸோ இதை டிசைன் பண்ணவங்க கூகுள் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் தான். ஸோ இந்த கொலாபரேட்டரியை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஏன் அதிக பாப்புலராக இருக்குன்னா, இது யூஸ் பண்ணுறதுக்கு சிம்பிளாகவும் இதோட இன்டர்ஃபேஸும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிறதுனால அதிக பேர் இதை யூஸ் பண்ணுறாங்க. டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ்க்கு எந்த ஒரு ப்ரீ டிஃபால்ட்டடான என்விரான்மெண்ட் செட்டப்பும் இல்லாமல் டைரெக்டாக நம்ம கூகுள் கொலாபை லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். கூகுள் கொலாப் வந்து பைத்தான் கூட டைரெக்டாக ப்ரௌசர்லேயே ரன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். பைத்தானோடைய ப்ரீ டிஃபால்ட்டட் டேட்டா சயின்ஸ் லைப்ரரி ப்ரீ இன்ஸ்டால்டாகவே வந்துடுது. ஸோ நம்ம புதுசாக ஒரு AWS மாதிரியான சர்வர்ஸ் எடுக்கும்போது எந்த ஒரு சாஃப்ட்வேரும் இன்ஸ்டால் பண்ணி வராது. ஆனால் நம்ம கூகுள் கொலாப் யூஸ் பண்ணும்போது கம்ப்ளீட்டான சொல்ல முடியாது, பேசிக்காக இருக்க லைப்ரரிஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி வந்துடும். colab.research.google.com அப்படிங்கிற URLக்கு மூவ் ஆனாலே போதும். கூகுள் கொலாபை எதுக்காக கன்சிடர் பண்ணுறோம் அப்படிங்கிற சில டிப்ஸை மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இதில் ப்ரீ இன்ஸ்டால்டட் டேட்டா சயின்ஸ் லைப்ரரிஸ் இருக்குது. ஸோ கொலாபரேட்டரிங்கிற நேம்லேயே இருக்குது. ஸோ நம்ம டீம் கூட ஈஸியாக இந்த கோடை ஷேர் பண்ணிக்கலாம். அவங்களும் இந்த கோடில் எடிட் பண்ணுறதுக்கோ ஆக்சஸ் பண்ணுறதுக்கான க்ரெடென்ஷியல் கொடுக்க முடியும். ஸோ ஈஸி டு ஷேரிங்காக இருக்குது, கொலாபரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த கொலாப் நோட்புக்கை நம்ம டைரெக்டாக கிட்டப்லேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபெசிலிட்டிஸும் இதுலேயே அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மல்டிபிள் டேட்டா சோர்ஸில் நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணிக்க முடியும். இது ஒரு கூகுளோட ப்ராடக்ட். ஸோ அப்போது கூகுளோடைய ட்ரைவை டைரெக்டாக இதில் கனெக்ட் பண்ணி அதில் இருந்தும் நம்மளுக்கு தேவையான டேட்டா செட் இல்லை டாக்குமெண்ட்ஸை நம்மளுடைய கோடுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை நம்மளோட லோக்கல் ட்ரைவில் இருந்து நம்ம கொலாபுக்கு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி அதுலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக அப்கமிங் செஷனில் பார்க்கலாம். கிட்டப் மாதிரியான வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் மாதிரி கூகுளும் இந்த நோட்புக்கோட வெர்ஷன் கண்ட்ரோல்ஸை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவது கூகுள் கொலாபரேட்டரியில். ஸோ இதில் நம்ம ஃப்ரீயாக குறிப்பிட்ட டைம் வரைக்கும் ஜிபி யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு கொலாபோட லேஅவுட்ஸில் இருக்க பேசிக் திங்ஸை பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். ஸோ இந்த லேஅவுட்டில் ஃபஸ்ட்டு இங்கே ஷோ ஆகிட்டு இருக்கிறது வெல்கம் பேஜ் இல்லை. ஸோ இது ஒரு நோட்புக், பேசிக் நோட்புக். ஸோ இந்த மெனு பாரில்
ஃபஸ்ட்டு ஃபைல்ஸை பார்க்கலாம். ஒரு புதுசாக ஒரு நோட்புக் க்ரியேட் பண்ணுறது, ஆல்ரெடி இருக்கிற நோட்புக் ஓப்பன் பண்ணுறது. ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது ஆன்லைனில் இல்லையா? ஸோ அதனால் நம்மளுடைய லோக்கலில் இருக்க நோட்புக்கை அப்லோட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஃபைல் ரீநேம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபைல் ரீநேம் பண்ணிக்கலாம், இல்லை டைரெக்டாக கூட கிளிக் பண்ண. ஸோ ஃபைலோட நேம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுதான் ஃபைலோட நேம். அண்ட் ஸோ டைரெக்டாக இந்த நோட்புக்கை ட்ரைவில் ஒரு காப்பியை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிட்டப்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரீவிஷன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது தான். ஸோ டிஃபால்ட்டாக இந்த நோட்புக்கோட வெர்ஷன்ஸ் கண்ட்ரோல்ஸை இந்த ரிவிஷன் ஹிஸ்ட்ரியில் தான் பார்க்க முடியும். ஸோ டவுன்லோட். ஸோ நம்ம இந்த நோட்புக்கை IPYNB ஃபைலாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், பைத்தான் ஃபைலாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பைத்தான் ஃபைலாக டவுன்லோட் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக செல்ஸையும் டெக்ஸ்ட்டையும் JSON ஃபார்மெட்டில் கொடுத்துரும். அண்ட் பிரிண்ட்டு. ஸோ இந்த நோட்புக்கை கம்ப்ளீட்டாக பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை வந்து டாக்குமெண்ட்டாக சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸோ அண்டு ரீடு ஆஸ் யூஷுவல். ஸோ ஒரு செல்லை கட் பண்ணுறதுக்கு பேஸ்ட் பண்ணுறது, ஒரு செல்லை கட் பண்ணுறது, காப்பி பண்ணுறது, பேஸ்ட் பண்ணுறது, அண்ட் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். ஸோ இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ வியூ. ஸோ டேபிள் ஆஃப் த கண்டென்ட், நோட்புக்கோட இன்ஃபர்மேஷன், எக்ஸிக்யூஷன் ஹிஸ்ட்ரி. ஸோ இது மாதிரியான பேசிக் திங்ஸ் இருக்கும். ஸோ இன்சர்ட் டேப் அண்ட் ரன் டைம் டேப். ஸோ முக்கியமாக நம்ம ரன் டைம் டேப் தான் பார்க்கணும். ஸோ இந்த ரன் ஆல் கொடுக்கும்போது கம்ப்ளீட்டாக இருக்கிற செல்ஸ் எல்லாமே ரன் ஆகும். ஸோ டிஸ்கனெக்ட் அண்ட் டெலிட் ரன் டைம், இன்டரப்ட் எக்ஸிக்யூஷன், ரீஸ்டார்ட் செஷன். ஸோ இதை பற்றி கம்ப்ளீட்டாக அப்கமிங் செஷனில் பார்க்கலாம். டூல்ஸ், கமெண்ட் பேலட், செட்டிங்ஸ், டிஃப் நோட்புக்ஸ் அண்ட் ஆஸ் யூஷுவல் ஹெல்ப். ஸோ இதோட லெஃப்ட் சைடில் டேபிள் ஆஃப் த கண்டென்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணணுன்னா அதை யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் வேரியபிள்ஸ், நம்ம இந்த டாக்குமெண்ட்டில் யூஸ் பண்ணி கரண்ட்டில் ரன்னிங்கில் இருக்க வேரியபிள்ஸோட லிஸ்ட்டை இதில் ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ சீக்ரெட்ஸ் கீ. ஸோ நம்மளுடைய ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன் அண்ட் API கீ இது மாதிரி விஷயங்களை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளை வந்து டைரெக்டாக நம்ம கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று ஆட் பண்ணலாம். ஸோ நேம் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ஸோ நீ ஒரு நம்பர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, ஸோ நம்ம இந்த நேமை கால் பண்ணும்போது ஸோ இதுக்கான வேல்யூவும் நம்ம டைரெக்டாக எடுத்துக்க முடியும். ஸோ இந்த நோட்புக்கில் எங்கேயுமே வந்து அதை ஷோ பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ நம்ம ஜஸ்ட் இந்த நேம் இந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணிவிட்டு ஸோ இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் இதை எனேபிள் பண்ணால் போதும், இந்த நோட்புக்கில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சீக்ரெட்ஸ் உங்கள் அக்கௌண்ட்லேயே ஸ்டேவ் ஆகிக்கும். ஸோ நீங்கள் புதுசாக ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணாலும் அங்கேயும் இது ஷோ ஆகும். ஸோ அந்த நோட்புக்குக்கும் இந்த சீக்ரெட்ஸ்க்கே ஷோ ஆகும். ஸோ நீங்கள் அந்த நோட்புக்குக்கு யூஸ் பண்ணணும்னு நினச்சா அங்கே போய் நீங்கள் ஜஸ்ட் இந்த டாகல் பட்டன் அழுத்தி எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அங்கே அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஃபைல்ஸ். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே உங்களுடைய சர்வர் ரன் டைம் கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஸோ இந்த லொக்கேஷன்ஸ் உங்களுக்கு காட்டும். ஸோ அதுலேயே வந்து நீங்கள் லோக்கலில் இருந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிக்கலாம் இது ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுடைய கூகுள் ட்ரைவை, உங்கள் அக்கௌண்ட்டுக்கான கூகுள் ட்ரைவை மவுண்ட் பண்ணுறதுக்கான ஐக்கான் இது. அண்டு ஹிடன் ஃபைல்ஸ். ஸோ இந்த டிவைஸ் பேசிக்கலி வந்து ஒரு உபுண்டு மிஷின். ஸோ அதோடைய ஹிடன் ஃபைல்ஸை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஸோ இந்த கீ ஸோ இந்த பட்டனை யூஸ் பண்ணி ஸோ நீங்கள் அதோட ஹிடன் ஃபைல்ஸை பார்த்துக்கலாம். கோட் ஸ்னிப்பட்ஸ். ஸோ கொலாபில் ப்ரீ டிஃபால்ட்டடாக சில கோட் ஸ்னிப்பட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது ஆன்லைனில் யூஸ் பண்ணுறதுனால ஸோ உங்களுடைய லேப்டாப் இல்லை பிசியோடைய கேமரா ஆக்சஸ் பண்ணாலோ மைக்கை ஆக்சஸ் பண்ணனாலோ டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான கோட் ஸ்னிப்பட்ஸ் வந்து டிஃபால்ட்டாகவே வந்து கொலாப்லேயே கொடுத்துருக்காங்க. அதை டைரெக்டாக நம்ம ப்ளக் அண்ட் ப்ளே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான கோட் ஸ்னிப்பட்ஸ்லாம் இதில் அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கமெண்ட் பேட். ஸோ நீங்கள் இதில் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ், ஸோ இது மாதிரி கமெண்ட்டை டைரெக்டாக சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டெர்மினல். ஸோ இதுக்கு நீங்கள் கொலாப் ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்க டிவைஸ், ஸோ இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க டிவைஸில்
12 ஜிபி ரேம், கிட்டத்தட்ட 107 ஜிபி டிஸ்க் ஸ்பேஸ் அலர்ட் ஆகிருக்கு. ஸோ அதில் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இங்கே டைரெக்டாகவே பார்த்துக்க முடியும். இந்த கொலாப் ஏஐ யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான சின்ன சின்ன கோட் ஸ்னிப்பர்ட்ஸ், இல்லை நம்ம சாட் ஜிபிடி மாதிரி ஒரு கொஷின் கேட்டு அதுக்கான கோட் ஸ்னிப்பர்ட்ஸை கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை பற்றி அப்கமிங் செஷனில் பார்க்கலாம். அண்ட் ஷேர். ஸோ இது வந்து பேசிக்கான இன்ட்ரோ அப்படிங்கிறதுனால, இது வந்து பேசிக் நோட் புக் அப்படிங்கிறதுனால ஸோ அந்த மெனுவில் ஓப்பன் ஆகலை. ஸோ நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ஷேர் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ செட்டிங்ஸில் சைட்டோட டிஃபால்ட் செட்டிங்ஸ் அண்ட் எடிட்டர், ஸோ அதோடைய நேம், அதோட ஃபாண்ட் சைஸ் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொலாப் ஏஐ, ஸோ இங்கே எனேபிள் பண்ணால் தான் நம்ம கொலாப் ஏஐ ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் கொலாப் ப்ரோ, ஸோ இதோடைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷன்ஸ்க்கான பிளான்லாம் வந்து இங்கே ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டப் வந்து இங்கிருந்து தான் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த நோட் புக்கை டைரெக்டாக கிட்டப்லேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் அதர்ஸ், ஸோ அதோட பவர், ஸோ இந்த விஷயனோட பவர் லெவல்ஸ். ஓகே, புதுசாக ஒரு நோட் புக் ஓப்பன் பண்ணிக்கலாம். நியூ நோட் புக். ஸோ உங்கள் நோட் புக்கோட டைட்டிலை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கொலாப் இன்ட்ரோ நான் அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுடைய டிவைஸை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய டிவைஸ் கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ மொத்தம் 2 டைப் ஆஃப் செல் இருக்குது. ஒன்று கோடு, இன்னொன்று டெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ இங்கே இருக்கிறது கோட் செல். ஸோ நம்ம டெக்ஸ்ட் செல் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே திஸ் இஸ் டெக்ஸ்ட் செல். ஓகே, ஸோ இந்த டெக்ஸ்ட் செல்லில் இருக்க எந்த ஒரு ஒர்க்கும் ரன் ஆகாது. ஸோ நம்ம பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுற கமெண்ட் டெக்ஸ்ட் மாதிரி. ஸோ இந்த கோட் டெக்ஸ்ட்டில் நம்ம கொடுக்குற கோடை வந்து நம்ம ரன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கோட் செல்லில் நம்ம என்டர் பண்ணுற கோடை ரன் பண்ணி செக் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஹலோ மக்களே. ஸோ கண்ட்ரோல் என்டர் அடிச்சிங்கன்னா ரன் ஆகும். ஸோ அல்ல, ஸோ இல்லைன்னா ஸோ இங்கே வந்து கிளிக் பண்ணாலும் ரன் ஆகும். ஸோ நீங்கள் இந்த கமெண்ட்டை முடித்தோடனே நெக்ஸ்ட்டு இன்னொரு கோட் டேப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் பேசிக் இந்த சிஸ்டமோட இன்ஃபர்மேஷன்ஸை செக் பண்ணி பார்க்கலாம். கேட் ப்ரோக் அண்ட் CPU இன்ஃபோ. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற சிபியூவோடைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து ஷோ பண்ணிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இதோடைய மெமரி இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்கலாம். கேட் ப்ரோ மெமின்ஃபோ. ஸோ இதில் டோட்டல் மெமரி, யூஸ் பண்ணியிருக்க மெமரி, ஸோ அது மாதிரி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துருச்சா. ஓகே, ஸோ கொலாபில் ப்ரீ இன்ஸ்டால்டு டேட்டா சயின்ஸ் லைப்ரரிஸ் இருக்கிறதா சொல்லியிருந்தேன். இதில் இருக்க கம்ப்ளீட் என்னென்ன லைப்ரரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன லைப்ரரி இருக்குதுன்னு பார்க்கலாமா. ஜஸ்ட் அதுக்கு பிப் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ இது கமெண்ட் லைன் ஸ்டேட்மெண்ட், இது ப்ரோக்ராம் அப்படின்னு டிஃப்ரெண்ட் பண்ணுறதுக்காக கொலாபில் கொடுத்துருக்க எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள். ஜஸ்ட் என்டர் கொடுங்க. ஸோ டிஃபால்ட்டாக இதில் இருக்க டென்சார்ஃப்ளோ, SQL அகாடமி, ஸ்பைசி, ரெகுலர் எக்ஸ்பிரஷன், ரெக்வஸ்ட்டு, ஸோ பைத்தான், பைட்ரைவ், பைஆரோ, ஸோ இந்த மாதிரி பேசிக்காக இருக்க எல்லா நம்பை எல்லாமே இதிலே இருக்குது. ஸோ நம்ம தனியாக இன்ஸ்டால் பண்ண அவசியம் இல்லை. சப்போஸ் நம்மளுக்கு இது ஓல்டர் வெர்ஷனாக இருக்குது அப்படின்னா புது வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஓல்டர் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து
ஈஸி டு ஷேர். ஸோ கொலாப் வந்து ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம், கொலாபரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்காக இந்த ஷேர் நோட் புக் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஜஸ்ட் வெயிட் அ மினிட். ஸோ இந்த நோட் புக்கை டைரெக்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் டீம்மேட்ஸ்க்கோ ஷேர் பண்ணி ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட்டு உங்களுடைய ஃப்ரெண்டோட ஸோ நீங்கள் யாருக்கு இந்த கொலாப் நீங்கள் யாருக்கு இந்த நோட் புக்கை ஷேர் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்க மெயிலை டைப் பண்ணிவிட்டு, ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி ஆக்சஸ் இருக்குது, நோட் புக்கை வியூ மட்டும்தான் பண்ணணுமா, எடிட் பண்ணலாமா, ஜஸ்ட்டு கமெண்ட் போட்டு பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஜஸ்ட் சூஸ் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே அந்த நோட் புக்கான லிங்க் இருக்குது, காப்பி பண்ணிக்கோங்க. லிங்க் காப்பி ஆகிடுச்சா. ஸோ இங்கே நோட்டிஃபை பீப்புள் இருக்கா. ஸோ நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா இது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை அவங்களுக்கு நோட்டிஃபை ஆக தேவையில்லை அப்படின்னா ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஷேர் பண்ணிங்கன்னா போதும். ஜஸ்ட்டு நீங்கள் நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் எதாவது மெசேஜ் அனுப்புகிறீங்க, ஸோ நீங்கள் எதாவது மெசேஜ் ஆட் பண்ணுறீங்கன்னு ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சென்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் யாருக்கும் அனுப்பலை, ஸோ நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த நோட் புக்கை யார் வேணால் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு எனிவன் வித் த லிங்க் அப்படின்னு கொடுத்துட்டு அவங்களுடைய ஆக்சஸ் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம். ஜஸ்ட் டிஃபால்ட்டாக அது வியூவராக தான் இருக்கும். நீங்கள் டைரெக்டாக லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணால் போதும். ஸோ இந்த லிங்க்கை எந்த மெயில் ஐடி வச்சுருக்கவங்களும் இந்த நோட் புக்கை ஆக்சஸ் பண்ணி வியூ பண்ணிக்கலாம். ஸோ கொலாப் ஏஐ பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோட் செல்லில் இருக்க இந்த ஜென்ரேட் லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஸோ இந்த விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஜஸ்ட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தா போதும். ஸோ இதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஃபினிஷ் கொடுங்க. ஜஸ்ட்டு ஒரு சின்ன ப்ரோக்ராம் கொடுக்கலாம். ப்ரைம் நம்பர் ஜஸ்ட் என்டர் அடிப்போம். ஸோ ப்ரைம் மெம்பருக்கான கம்ப்ளீட் ப்ரோக்ராம் இங்கே ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட், ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கான டெஃபனிஷன், ஸோ நம்ம கொடுத்த கொஷினுக்கான எக்ஸாக்ட் கோடு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த நோட் புக்கை ஸோ ட்ரைவ்லேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம், கிட்டப்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ நம்மளோட டாக்குமெண்ட்ஸை இந்த நோட் புக்குள்ளே எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜஸ்ட்டு ஃபைல்ஸுக்கு போயிட்டு ஸோ உங்கள் டிவைஸில் கனெக்டில் இருக்கான்னு அகைன் செக் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஸோ கனெக்ட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வேயா உங்களுடைய லோக்கல் டிவைஸில் இருந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸோ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு பேசிக்காக சில இன்ஃபர்மேஷன் ஷோ ஆகும். ஜஸ்ட் ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வார்னிங் கொடுத்துருச்சு. ஸோ இந்த டாக்குமெண்ட் இந்த நோட் புக் ரன் ஆகிற வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கப்புறம் அது டிலீட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வார்னிங் கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டா ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் இந்த டாக்குமெண்ட்டை நம்ம டைரெக்டாக வந்து இதுலேயே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இது மாதிரி நம்ம ஒரு சிஎஸ்சி ஃபைல் ஓப்பன் பண்ணால் சிஎஸ்சி ஃபைலும் இங்கேயே ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஒரு டெக்ஸ்ட் ஃபைல்னால் டெக்ஸ்ட் ஃபைலை இங்கேயே ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஒரு ஜிப் ஃபைலாக இருந்தால் மட்டும் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அது வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே. அனதர் வே நம்மளுடைய ட்ரைவை மவுண்ட் பண்ணுறது. ஸோ என்னோடய கூகுள் ட்ரைவுக்கு மவுண்ட் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் கேட்குது. ஸோ நான் கனெக்ட் கொடுக்குறேன். ஸோ அக்கௌண்ட் சூஸ் பண்ணிக்கிட்டேன்.
ஸோ மவுண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ மவுண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ட்ரைவ் ஃபோல்டருக்குள்ளே உங்களுடைய கம்ப்ளீட் ட்ரைவ் டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாக லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். ஸோ இந்த நோட்புக் வந்து இந்த கொலாப் நோட்புக் ஃபோல்டருக்குள்ளே தான் சேவ் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு அதை தவிர மற்ற டாக்குமெண்ட்ஸ் எதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸோ இங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இது இல்லாமல் நம்ம டாக்குமெண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஸோ கிட்டிலேருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த கமெண்ட்டு மட்டும் அடித்து பாருங்கள். ஜஸ்ட்டு கிட் க்ளோன் அப்படின்னு கொடுத்தா போதும். ஸோ கிட் க்ளோன் கொடுத்துட்டு ஸோ அந்த யூஆர்எல் கொடுக்கும்போது அந்த கிட்ட ஃபைலை கம்ப்ளீட்டாக இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை வேறு ஏதாவது ஃபைல் டவுன்லோட் பண்ணும்போது ஸோ வேறு ஏதாச்சும் இமேஜஸ் டவுன்லோட் பண்ணும்போது ஜஸ்ட்டு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் கொடுத்து டபிள்யூகெட் கமெண்ட் யூஸ் பண்ணி ஸோ அந்த யூஆர்எல் மட்டும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ கம்ப்ளீட்டாக அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம முக்கியமாக இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது CPU. நெக்ஸ்ட்டு நம்ம GPU எப்படி யூஸ் பண்ணுறது, GPU எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ரன் டைம் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரன் டைம் கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்ச் ரன் டைம் கொடுங்க. ஸோ ரன் டைமில் ஸோ 2 டைப் ஆஃப் ரன் டைப் இருக்குது. ஸோ 2 டைப் ஆஃப் ரன் டைம் டைப் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பைத்தான் லாங்குவேஜுக்கு, ஒன்று வந்து R லாங்குவேஜுக்கு. ஸோ இதில் நம்மளுக்கு ஃப்ரீ வெர்ஷனில் அவைலபிளாக இருக்கிறது CPU, T4 GPU, TPU அண்ட் TPU வெர்ஷன் 2. ஸோ இது மட்டும் தான் நம்மளுக்கு இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ மற்ற அவைலபிள் இல்லாத வெர்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கொலாப் ப்ரோ யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் கிடைக்கும். ஓகே, நம்ம இப்போது T4 GPU எனேபிள் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இருக்கிற ரன் டைமை டிஸ்கனெக்ட் பண்ணி டெலிட் பண்ணுறதான்னு கேட்குது. ஓகே, கண்டினியூ கொடுத்தாச்சு. ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டா ஸோ இங்கே பாருங்கள் மறுபடியும் ரீகனெக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ தெரியுது பைத்தான் 3ல் கூகுள் கம்ப்யூட் என்ஜின் பேக்எண்ட் GPUவில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதனுடைய ரேம் 12.5 GB இருக்குது. ஸோ இதோடைய டிஸ்க்கு வந்து ஒரு 80 GB பக்கமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது இதோடைய பேசிக் கன்வெர்ட் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை செக் பண்ணி பார்க்க ஸோ இவங்க கொடுக்கறது வந்து ஸோ கூகுள் பேசிக்காக NVIDIAவோட GPU தான் கொடுக்குறாங்க. ஸோ இதை செக் பண்ணுறதா ஸோ NVIDIAவோட GPU செக் பண்ணுறதுக்காக ஜஸ்ட்டு NVIDIA அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் கொடுத்துட்டு எஸ் செமின் கொடுத்துட்டிங்கன்னா என்டர் கொடுத்தீங்கன்னா ஸோ இதோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே ஷோ ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம லினக்ஸ் பேசிக்ஸ் கமெண்ட்ஸை மட்டும் பார்க்கலாம். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. அடுத்து கோட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக எல்எஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டைரக்டரியில் இருக்க ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸை வந்து கம்ப்ளீட்டாக இந்த லிஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த எல்எஸ்லேயே ஹிடன் ஃபைல்ஸையும் சேர்த்து பார்க்க ஜஸ்ட்டு -ஏன்னு கொடுத்தீங்கன்னா எல்லா ஃபைலையும் பார்க்கலாம். ஓகே, இங்கே கான்ஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஃபைல் மட்டும் ஹிடனாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸோ இங்கே 2 டிரைவ் இருக்கா. ஸோ அதை இங்கே வியூ பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம புதுசாக வந்து கமெண்ட் லைன்லேயே ஒரு டைரக்டரி மட்டும் க்ரியேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு -make அதுக்கு mkdir டைரக்டரி அப்படின்னு சொல்லிட்டு டெமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு என்டர் அடிங்க. ஸோ ஜஸ்ட் இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல டெமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டரி க்ரியேட் ஆகிடுச்சு.
ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டைரக்டரிக்குள்ளே ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு ஜஸ்ட்டு டச் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக ஒரு கமெண்ட் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி டெமோ -demo.txt அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நீங்கள் இந்த டெமோ ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா demo.txt அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ண இந்த டைரக்டரியை கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு rm அப்படின்னு சொல்லிட்டு rm அப்படின்னு ரிமூவ் பண்ணுற கமெண்ட் ஒன்று இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு இதுக்கு -r அப்படின்னு சொல்லி ரிமூவ் அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்துட்டு ஸோ உங்கள் டைரக்டரி நேம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டைரக்டரி சப்போஸ் உங்களுக்கு வார்னிங் கொடுத்தது அப்படின்னா நீங்கள் இந்த R பக்கத்தில் F கொடுத்துட்டு என்டர் கொடுக்கலாம். ஜஸ்ட்டு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா ஸோ இங்கே டெலீட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணும்போது ஸோ அங்கேயும் அந்த டைரக்டரி டெலீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது ஒரு 2 டெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ 2 ஃபைல் க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இதில் text1 அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ இதில் text2 அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ மறுபடியும் இந்த டெமோ டைரக்டரி நான் வந்து ரன் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த டாக்குமெண்ட்டை நான் இப்போ வந்து அந்த டெமோ ஃபோல்டருக்குள்ளே மூவ் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு காப்பி தான் பண்ண போகிறேன். -cp அப்படின்னு கொடுத்துட்டு ஃபைல் நேம் கொடுத்துட்டிங்கன்னா text1.txt கொடுத்துட்டு டெமோ அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் அடிச்சிட்டிங்கன்னா ஸோ இந்த text1 வந்து ஸோ அங்கே ஒரு காப்பி வந்துடும். ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கா? ஓகே. ஸோ இதே இந்த ஃபைலை கம்ப்ளீட்டாக மூவ் பண்ணணும் அப்படின்னா இங்கே mv அப்படின்னு கொடுத்தா மட்டும் போதும். ஜஸ்ட் என்டர் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல இந்த text1 போயிடுச்சு. ஸோ இங்கே text1 அப்படியே இருக்குது. ஓகே. ஸோ அதே மாதிரி ஸோ நீங்கள் இப்போ எந்த டைரக்டரியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு தெரியணும் அப்படின்னா ஜஸ்ட்டு pwd ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இப்போ கண்டென்ட் அப்படிங்கிற டைரக்டரிக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ணோம். ஸோ இதுவே இந்த டெக்ஸ்ட் ஃபைல்குள்ளே இருக்க கண்டென்ட்டை பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு கேட் text2 தான் வெளியே இருக்கு இல்லையா? text2 ஓகே. ஸோ அதுக்குள்ளே நம்ம text2 அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி கேட் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ லினக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய வெர்ஷன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு டைரக்டரி எப்படி ஜிப் பண்ணுறது அப்படி சொல்லி பார்க்கலாம். அதுக்கு எக்ஸ்க்ளமேட்டரி -c zpf demo folder tar
ஜிசெட் அப்படின்னு கொடுத்துட்டு எந்த ஃபோல்டரை ஸோ இங்கே வந்து நீங்கள் எந்த ஒரு நேமில் வேணுமோ அந்த நேம் கொடுத்துட்டு ஸோ எந்த டைரக்டரியை ஜிப் பண்ணணுமோ அந்த டைரக்டரியோட நேமை இங்கே கொடுக்கணும். ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஜிப் ஆகிடும். ஸோ இந்த டெமோ ஃபோல்டருக்குள்ளே இருக்க கண்டென்ட் வந்து இங்கே ஜிப் ஆகிடுச்சு. ஸோ இதை அன்ஜிப் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு எக்ஸ்க்ளமேட்டரி டார் ஐஃபன் சிக்கு பதிலாக இங்கே எக்ஸு ZVF கொடுத்துட்டு உங்களுடைய ஃபைல் நேமை கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இது மறுபடியும் அன்ஜிப் ஆகிடும். ஸோ இந்த கோட் செல்லில் நம்ம ரொம்ப நேரமாக ரன் ஆகிட்டு இருக்குது, நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ரன் டைமில் போயிட்டு இன்டரப்ட் எக்ஸிக்யூஷன் கொடுத்தீங்கன்னா போதும். இல்லை கம்ப்ளீட்டாக இதை வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ரீஸ்டார்ட் கொடுத்தா போதும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ கோட் செல்லை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா. இப்போது டெக்ஸ்ட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்க டெக்ஸ்ட்டு எல்லாமே வந்து மார்க் டவுன் ஃபைலாக தான் ஸ்டோர் ஆகும். ஸோ நீங்கள் கிட்டப்பில் readme.md அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ அந்த எம்டி ஃபைல் தான் அந்த ஃபோல்டர், ஸோ அந்த கிட்டப்போடைய டாக்குமெண்டேஷன் ஃபைலாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஸோ அந்த மார்க் டவுன் ஸ்ட்ரக்சர் தான் ஸோ இங்கேயே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மார்க் டவுனை பற்றி ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். ஸோ இந்த மார்க் டவுன் நமக்கு பார்க்குறதால ஸோ நம்ம கிட்டப்லேயும் நம்ம ஃபைலை வந்து சேவ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கிட்டப்போடைய ரீட்மி ஃபைல் ஃபார்மேட் தான் ஸோ இந்த மார்க் டவுன் ஃபைல் ஸ்ட்ரக்சர். ஸோ பேசிக்காக சில ஃபைல் ஸ்ட்ரக்சர்ஸை மட்டும் இங்கே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஹெட்டிங் பார்க்கலாம். ஓகே, ஸோ மார்க் டவுன். ஸோ மார்க் டவுனில் நம்ம சிங்கிள் ஹேஷ்டேக் சிம்பிள் யூஸ் பண்ணும்போது அது ஹெட்டிங்கை கன்வெர்ட் ஆகிடும். ஸோ மார்க் டவுனில் சிங்கிள் ஹேஷ்டேக் சிம்பிள் யூஸ் பண்ணும்போது அது வந்து ஹெட்டிங்கை கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அதில் என்னென்ன ஹெட்டிங் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு ஸோ பேசிக்காக நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே சில ஃபீச்சர்ஸ் மட்டும் அவைலபிளாக இருக்குது. இங்கே இந்த டாகிள் பாரை யூஸ் பண்ணியும் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹெட்டிங். ஸோ ஹெட்டிங் வந்துருச்சு. ஸோ இதுக்கு நம்ம போல்ட் ஆக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு போல்டை கிளிக் பண்ணால் போதும், போல்ட் ஆக்கிடும். ஜஸ்ட்டு போல்ட் ஆகிடுச்சு. ஸோ இட்டாலிக் கிளிக் பண்ணோன்னா இன்னொரு ஸ்டார் ஆட் பண்ணால் ஸோ இதுலேயே இட்டாலிக் ஆட் ஆகிடும். ஸோ இது கோட் ஃபார்மேட்டு. ஸோ கோடுக்குன்னு தனி ஃபார்மேட் இருக்குது. ஸோ அந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரதுக்கு தான் இது. அண்ட் லிங்க் அண்ட் ஃபோட்டோ ஸோ எல்லாமே இதுலேயே இருக்கா. ஸோ ஒவ்வொன்றையும் கம்ப்ளீட்டாக அதில் பார்க்கலாம். ஸோ இப்போது நம்ம பண்ண டிசைனுக்கும் நம்ம கோடுக்கும் ஒரு நீட்டான ஒரு டாக்குமெண்ட் இருக்கா. ஸோ இதே மாதிரி மற்ற காம்பனண்ட்ஸையும் பார்த்துடலாம். ஸோ இந்த ஹெட்டிங்லேயே மொத்தம் 6 லெவல் ஆஃப் ஹெட்டிங் இருக்குது. ஸோ இந்த ஹெட்டிங் டெக்ஸ்ட்டை நம்ம HTML யூஸ் பண்ணுற மாதிரி H1லேருந்து H6 வரைக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 6 டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் 4, டெக்ஸ்ட் 6. ஸோ இதில்
ஃபஸ்ட்டு ஒரு ஹேஷ்டேகு, ரெண்டாவது 2 ஹேஷ்டேகு, மூணாவது 3 ஹேஷ்டேகு, நாலாவது 4 ஹேஷ்டேகு, அஞ்சாவது 5 ஹேஷ்டேகு, ஆறாவது 6 ஹேஷ்டேக். ஸோ இதில் டெக்ஸ்ட்டு 6 இல்லை போல் இருக்குது. ஸோ ஜஸ்ட் அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ மொத்தம் 5 விதமான ஹெட்டிங் டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ இதோடைய ஹேஷ்டேக்ஸ் ஆட் பண்ணுறது மூலிமா அந்த ஹெட்டிங் டெக்ஸ்ட்டை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஹெட்டிங் 1 கொடுத்துட்டேன். ஸோ நம்மளோட ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கா, அதை கொடுக்கும்போதும் ஹெட்டிங் அச்சீவ் பண்ண முடியும். இதிலே ஹெட்டிங் 2 கொடுத்துட்டு, ஸோ நம்மளுடைய ஐஃபன் சிம்பிள் யூஸ் பண்ணுற மூலியமாலும் இதை அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ நார்மலாக நம்ம பேராகிராஃப் யூஸ் பண்ணுறது நீங்கள் ட்ரை பண்ணுறது தான். லைக் யூஸிங் மார்க்டவுன். ஸோ இதுதான் நார்மல் பேராகிராஃப். ஸோ இதுலேயே நம்ம போல்டு வேணால் போல்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட்டாலிக் வேணால் இட்டாலிக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோட் வேணால் கோட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாம் சேர்த்து யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் போல்டு இட்டாலிக் இது ரெண்டையுமே சேர்த்து யூஸ் பண்ணுறதாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ முக்கியமாக ஸோ இதில் எல்லாமே ஸ்டார் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மறுபடியும் அதே டெக்ஸ்ட்டு கொடுப்போம். ஐ ரியலி லைக்கிங் யூஸிங் மார்க்டவுன். ஜஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுறது மூலிமாவும் ஸோ 2 ஸ்டாருக்கு பதிலாக 2 அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ போல்ட் ஆகிடுச்சா? ஸோ சிங்கிள் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இட்டாலிக் ஆகிடும். அண்ட் 3 அண்டர்ஸ்கோர் கொடுக்கும்போது அது போல்டு அண்ட் இட்டாலிக்காக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அடுத்து பிளாக் கோட். ஸோ நம்ம இப்போ ஒரு பழமொழி கொடுத்தா தனியாக ஹைலைட் பண்ணி காட்டுவோம்ல, ஸோ அது மாதிரி வேறு ஏதாவது ஹைலைட்டிங் திங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு பிளாக் கோட்னு அடிச்சுக்கிறேன். ஜஸ்ட்டு கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் என்டர் பண்ணாலே போதும். ஸோ இங்கே ஒரு பிளாக் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கா, ஸோ இது மாதிரி தனியாக ஹைலைட் பண்ணி காட்டிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, ஸோ இதை நெஸ்டட் டைப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ள டெக்ஸ்ட் 1 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பிளாக்குக்குள்ளே இன்னொரு பிளாக் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இது நெக்ஸ்டட் பிளாக் வேர்ட். நெக்ஸ்ட்டு லிஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். லிஸ்ட்டை ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர் லிஸ்ட்டு பார்க்கலாம். ஆர்டர் லிஸ்ட்டுக்கு 1 2 2 3 3 ஸோ இது மாதிரி நம்ம ஆர்டர் லிஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து சப்லிஸ்ட்டும் கொடுத்துக்க முடியும். ஜஸ்ட் ஒரு டேப் கொடுத்துட்டு 1 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இதுக்கு நம்ம சப்லிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம்.
ஸோ சப்லிஸ்ட்டும் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் ஒரு ஆர்டர் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிட்டோம். அந்த ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு சப்லிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ 1 2 3 தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. ஸோ நீங்கள் எந்த நம்பரை மாற்றி கொடுத்தாலும் அது 1 2 3 தான் வரும். ஸோ நீங்கள் பாருங்கள், நான் இங்கே லிஸ்ட்டோட ஆர்டர் நான் மாற்றி தான் கொடுத்துருக்கேன். ஆனாலும் அது 1 2 3 தான் ஷோ பண்ணும். ஸோ ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டை 2 3 டைப்பில் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டை ஃபஸ்ட்டு ஐட்டம் 1, ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஐஃபன் கொடுத்துக்கலாம். ஐட்டம் 2, ஸோ நீங்கள் பார்த்தீங்க நார்மல் டாட் வந்துருச்சா. ஸோ இது இல்லாமல் நம்ம ப்ளஸ் கொடுத்து கூட கொடுக்கலாம். ஐட்டம் 1, ஐட்டம் 2, ஸோ இது இல்லாமல் ஸ்டார் கொடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ நம்ம எந்த சிம்பிள் யூஸ் பண்ணால், இந்த 3 சிம்பிள் எது யூஸ் பண்ணாலும் அது வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டாக வந்துடும். ஸோ இந்த சின்டெக்ஸ் ஹைலைட்டிங் எல்லாம், ஸோ இந்த கலரிங் எல்லாமே பைத்தான் கோடுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இந்த ஹைலைட்டடெல்லாம் பைத்தான் கோடில் நம்ம என்ன சின்டெக்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஹைலைட் ஆகி காமிக்கும். ஸோ இது யூஸ் பண்ணல அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கோட் பிளாக்காக மட்டும்தான் அது கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இங்கே பைத்தான் நம்ம மென்ஷன் பண்ணும்போது அந்த பைத்தான் பிளாக்குக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு லிங்க் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இன்சர்ட் லிங்க் அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ இதில் உங்களோட லிங்க்கை ஆட் பண்ணும்போது youtube.com/linkage அப்படின்னு கொடுக்கும்போது, ஸோ எனக்கு டைரெக்டாக ஸோ இங்கே உங்களுக்கு ஷோ ஆகுதா லிங்கேஜ் திங்க், youtube.linkage திங்க். ஸோ நம்ம கிளிக் பண்ணும்போது இந்த டெக்ஸ்ட்டு, ஸோ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த யூஆர்எலுக்கு மூவ் ஆகும். அதே மாதிரி இமேஜ், ஸோ நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இதே சின்டெக்ஸில், ஸோ இந்த இடத்துல அந்த இமேஜோட பாத் லிங்க்கும், ஸோ முன்னாடி இந்த எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிளும் கொடுக்கும்போது அது இமேஜாக அது கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இங்கே பாருங்கள் இமேஜ் நம்ம ஸோ இங்கே இது இமேஜ் லிங்க் இல்லை. ஸோ அதனால் அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் காட்டுது உங்களுக்கு. ஸோ இங்கே அந்த இமேஜ் ப்ரோக்கனாக இருக்க மாதிரி காட்டுது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ உங்கள் லிங்க்கு, உங்கள் மெயில் ஐடி இதெல்லாம் ஷோ பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு இந்த லெஸ் தேன் அண்ட் கிரேட்டர் தேன் ப்ராக்கெட்ஸை போட்டுட்டு, ஸோ இதை நம்ம பேசிக்காக HTML டேக்கில் அதிகம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி ஜஸ்ட்டு fake@gmail.com அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு அந்த லிங்க் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா. ஸோ நம்ம இது மாதிரி நம்மளுடைய மெயில் ஐடி இல்லை கூகுள் வெப்சைட் இது மாதிரி விஷயங்களை இப்போ இந்த மெத்தடில் ஷோ பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமாக நம்ம இந்த வீடியோவோட லாஸ்ட் பார்ட்டில் இருக்கோம். ஸோ இதில் என்ன அப்படின்னா லிமிட்டேஷன்ஸ்.
ஸோ கொலாப் வந்து பேஸ் வெர்ஷன் மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்குது. இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ வெர்ஷன் கிடையாது. ஸோ இதில் என்ன மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ இதில் ஜிபியு நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஜிபியு நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுனால பாருங்கள். ஸோ நம்ம எந்த சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணல. ஸோ நம்ம கம்ப்யூட்டேஷன் லெவல் ஸோ இது ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் அப்படின்னா நாட் கேரண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்போ வேணால் டிஸ்கனெக்ட் ஆகலாம். ஸோ இந்த கரண்ட் யூசேஜ் படி நான் ஒரு 1/2 hour நின்று ஆன் பண்ணி ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 3 to 4 hours மட்டும்தான் இதில் ஆனில் இருக்குது. ஆனால் அவங்க ஒரு 12 மணி நேரம் வரும் அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. 12 மணி நேரம் இந்த ஜிபியு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டைம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜிபியூவை ஆக்சஸ் பண்ண முடியாது. நம்ம நார்மல் சிபியூவில் தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ எல்லா டைமுமே வந்து ஜிபியூ கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ அலகேஷன்ஸ் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் ஸோ நம்மளுக்கு ஜிபியூ கிடைக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம் கிடச்சிரும், சில டைம்ஸ் வந்து கிடைக்காது. செகண்டு, நம்ம யூஸ் பண்ணுற லோக்கல் டாக்குமெண்ட் ட்ரைவில் இல்லைன்னா உங்கள் சிஸ்டம் சப்போஸ் ஷட் டவுன் ஆகுது அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்கள் லோக்கலில் இருக்கிறது எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ நீங்கள் மறுபடியும் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அப்டேட்டட் வெர்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் க்ரியேட் பண்ணுறதா இருக்கும். ஸோ நம்மளுடைய ஃபைல்ஸ் அண்ட் லைப்ரரிஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸில் இந்த கொலாப் ரன் ஆகிறதுனால ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் டிஸ்கனெக்ட் ஆகும்போது, இந்த ரன் டைம் லாஸ் ஆகும்போது ஸோ நம்மளுடைய ஃபைல்ஸ் அண்ட் பேக்கேஜஸ் வந்து இந்த இன்ஸ்டன்ஸ்லேருந்து டெலீட் ஆகிடும். ஸோ மறுபடியும் நம்ம வந்து இதை ஆக்சஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு, கொலாப் வந்து ஒரு லிமிட்டட் மெமரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஒரு பெரிய டேட்டா செட்டை போட்டு ட்ரைன் பண்ணவும் முடியாது, ஒர்க் பண்ணவும் முடியாது. ஸோ மினிமலிஸ்ட் ப்ராடக்டை வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் அண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மெமரி ரிலேட்டட் இஷ்யூஸும் இதில் இருக்குது. ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட்டும் எப்பயுமே ஃப்ரீயாக இருக்க போகிறதில்ல. ஸோ இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஈஸியாக அதை நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற வகையில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கொலாப் வந்து பேசிக்காக ஒரு டேட்டா சயின்ஸ் லேர்ன் பண்ணுறவங்களுக்காக இருக்குது. டேட்டா சயின்ஸ் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, ரிசர்ச் பர்பஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, அண்டு சின்ன சின்ன ப்ரோக்ராம் பண்ணுறவங்களுக்கு, இல்லை டெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ ஏன்னா ஜிபியூ நம்ம வந்து நம்ம லோக்கல் சிஸ்டம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டைரெக்டாக ஜிபி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து க்ளவுட் என்விரான்மெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற நம்மளுடைய இந்த நோட் புக்கு நம்மளுடைய ட்ரைவில் ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம டிவைஸே இல்லைனாலும் இன்னொரு டிவைஸை பக்கத்தில் ரெண்ட்டுக்கு வாங்கியாச்சும் யூஸ் பண்ணி அதை ரெக்கவர் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ நம்மளோட டிவைஸ் லாஸ் ஆனாலும் அது நம்மளுக்கு பிரச்சனையாக இல்லை. ஃப்ரீ ரிசோர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு பிகினராக இருக்காது, இது மோர் தென் எனஃப். ஸோ மோஸ்ட் ஆஃப் இதை யூஸ் பண்ணி நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொலாபில் வந்து டைரெக்டாக வந்து விசுவலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ விசுவலைசேஷன், ஏபிஐ கான்செப்ட், ஸோ இது மாதிரி நிறைய இதுக்கு சப்போர்ட்டடாக தான் இருக்குது. நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அது மாதிரி இன்னும் ஃபியூச்சரிட்டிக் வீடியோவில் அதை பற்றி அது ரிலேட்டடான வீடியோஸை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். Thank you for watching. Please subscribe our channel.